சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். மாநாடு இந்துக்களின் ஒற்றுமையை பறைசாற்ற நடந்தது. போராளி அண்ணாமலை, அது அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே அமித்ஷா வந்த இடத்துக்குள்ள உள்ள கைத்தட்டல் மாதிரி இப்பவும் அண்ணாமலைக்கு தான் கைத்தட்டு. எப்பா இந்த விழாவிலையும் அண்ணாமலையா செட் பண்ணி கொண்டு வந்தாரு. இந்துத்துவாவை பாஜகவை தலைமை தாங்கி நிற்க வச்சார். அவர் பாதை தான் சரியான பாதைன்னு தொண்டர்கள் கைத்தட்டான். இப்போ அண்ணாமலை இதை எப்படி எடுக்கிறாருன்னா, அதிமுக அமைச்சர்களே களத்துக்குள்ள வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி 11.4% லாபம்னு வந்துட்டார். விஜய் பல நிரூபிக்காத விஜயை வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நினைச்சாரா, அல்லது பல நிரூபிக்காத ஒரு சிவாஜி மாதிரி போயிடுவாருன்னு என் கருத்தை ஏற்றுக்கிட்டாரா? இந்த வருஷம் பிறந்தநாள் கூட வாழ்த்து தெரிவிக்கல. எடப்பாடி பாஜக தான் முக்கியம், தன்னோட 2வது இடத்தை காப்பாற்றணும்னா பாஜக இல்லாமல் முடியாதுன்னு அவர் வந்துட்டார். அண்ணாமலைக்கு சக்தி இன்னைக்கு பெருசாக இருக்குது. நாம் தமிழர் சீமான்ட்ட காலையில் சகோதரர்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரண்டி கேட்குறாரு. நியாயம் தானே? 11.4% வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாண்டாமா? அண்ணாமலை எடுத்த 11.4க்கு நயனார் நாகேந்திரன் 65 வாங்கணும். அப்போ தான் நயனார் இதுக்கு மெரிட்டு நிற்கும். அண்ணாமலை மாற்றினது தவறு, நயனாரை போட்டது தவறு இல்லை. அண்ணாமலை தலைமையில் தொகுதி பங்கீடு நடக்கட்டும், அண்ணாமலை தலைமையில் பிரச்சார குழு நடக்கட்டும். அண்ணாமலை தானே தொண்டனுக்கு தலைவனாக இருக்கிறான். காமராஜ் மாதிரி காந்தியே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கப்பட்ட காமராஜ் காங்கிரஸில் இருந்த மாதிரி, ராஜீவ் காந்திகிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண ஐயா மூப்பனார் மாதிரி அண்ணாமலை தானே இருக்கிறாரு. இன்னைக்குள்ள சூழ்நிலை பிஎம்ஓவுக்கு தெரியும். 2029 பாஜகவின் வெற்றி தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தேவை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் தம்பி. சார், நேற்று முருகர் மாநாடு நடந்திருந்தது. முருகர் பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்திருந்தது. அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். அதுக்கான வரவேற்பு எல்லாமே பார்த்தோம். அதையும் தாண்டி நான் முருகர் எல்லாத்தையுமே சம்மந்தப்படுத்தி நான் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அந்த மாநாடு நடந்ததை பற்றி எங்களுடைய கருத்து. மாநாடு இந்துக்களின் ஒற்றுமையை பறைசாற்ற நடந்திருக்குது. இந்த முன்னணி தலைவர் காடேஸ்வர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த அமைப்புகள் எல்லாமே தங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க்கை கடுமையாக செய்து ஒரு நல்ல சிறப்பான கூட்டத்தை அங்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்துத்துவானாலே ஐயா தாழ்லிங்க நாடார் 80களில், இன்னைக்கு போராளி அண்ணாமலை, அது அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. சரிதானா? ஏற்கனவே அமித்ஷா வந்த இடத்துக்குள்ளே உள்ள கைத்தட்டல் மாதிரி இப்பவும் அண்ணாமலைக்கு தான் கைத்தட்டு. எப்பா இந்த விழாவிலையும் அண்ணாமலையா செட் பண்ணி கொண்டு வந்தார். கொஞ்சம் கூட இது இல்லாமல் வதந்திகளை பரப்புகிறாங்களே. மக்கள் அவர் கூட இருக்கிறாரு. அவர் ஹீரோவாக நின்னார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜருக்கு வார்த்தைகளை சொன்னார். அதிமுக ஊழல் தானே அடித்தார். எனக்கே போன வாரம் ஒரு இந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பேங்க் ஆஃபீஸர், ஒரு லேடி, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான், ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சார் 2 பேரை சொல்லி இவன்லாம் பக்கா கரப்ட் சார், இவனெல்லாம் ஊழல்னு சொல்லி இதோட ஸ்டாலின் தேவையில்லை சார்ன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்போ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலைக்கு ஏன் கைத்தட்டுன்னா, இந்துத்துவாவை பாஜகவை தலைமை தாங்கி நிற்க வச்சார். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கண்டு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை ஓடிட்டாருன்னு எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஓடிட்டாருன்னு சொல்லி அதிமுக ஊழலை சொல்லி வாக்கெடுத்தவர். அவர் பாதை தான் சரியான பாதைன்னு தொண்டர்கள் கைத்தட்டுறான். அதுதான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு உள்ள பெரிய ஆதரவு வளையம். இப்போ அண்ணாமலை இதை எப்படி எடுக்கிறாருன்னா, அதிமுக அமைச்சர்களே களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த கூட்டத்தோட தங்களுக்கு இது லாபம்னு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி 11.4% லாபம்னு வந்துட்டார். விஜய் பல நிரூபிக்காத விஜயை வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு
நினைச்சாரா, அல்லது பல நிரூபிக்காத ஒரு சிவாஜி மாதிரி போயிடுவாருன்னு என் கருத்தை ஏற்றுக்கிட்டாரா? இந்த வருஷம் பிறந்தநாளுக்கு கூட வாழ்த்து தெரிவிக்கல. எடப்பாடி பாஜக கூட்டணி ஏற்றுக்கிட்டவர் இந்த வருஷம் விஜய்க்கு பிறந்தநாளுக்கு கூட வாழ்த்து தெரிவிக்கல. தரவுகள் இல்லாமல் பேசுகிறதான் சிலருக்கு வாடிக்கை. ரவீந்திரன் துரைசாமி எதை பேசினாலும் தரவுகள் இருக்கும். அப்போ எடப்பாடி பாஜக தான் முக்கியம், தன்னோட 2வது இடத்தை காப்பாற்றணும்னா பாஜக இல்லாமல் முடியாதுன்னு அவர் வந்துட்டார். அமைச்சர்களை அனுப்பி வச்சுட்டார். அண்ணாமலைக்கு சக்தி இன்னைக்கு பெருசாக இருக்குது. நாம் தமிழர் சீமான்ட்ட காலையில் சகோதரர்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணே நான் பாராளுமன்றத்தில் 8 வந்துட்டவன், அசம்பிளியில் 17 வந்துடுவோம்னே, தாண்டி போயிடுவோம்னே, இது ஒரு மிகப்பெரிய குரோத் இருக்கும்னே எனக்குன்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசினவர். மக்களவைத் தேர்தலில் நான் 12 வந்திருப்போம்னே, அண்ணாமலைக்கு மாற்றுன்னு அண்ணாமலையை நினச்சிட்டாங்க மோடி பிரதமர்னு வரும்போது, அண்ணாமலை அந்த களத்துக்குள்ளே இல்லைன்னா நான் 12 வந்திருப்போம்னேனார். அப்போ இந்த 18% என்டிஏ வாக்கில் 4-5% வாக்கு அண்ணாமலை வாக்கு. அப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு கேட்குறாரு. நியாயம் தானே? 11.4% வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாண்டாமா? அண்ணாமலைக்கு அந்த கோரிக்கை நியாயம் தானே? அப்போ 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை. நீங்களே முபாரக் தவிர வேற யாரும் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் தானே பாஜகவுக்கு வந்தீங்க. நீங்களே 26 கூட்டணி இல்லை, 29 கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க தானே. நீங்கள் 30,000 ஓட்டு போச்சு, முஸ்லீம் ஓட்டு வரல சொன்னவங்க தானே. சிவி சண்முகமும் இவர் ஜெயக்குமாரும். சிவி சண்முகம் நீங்கள் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது, எங்கேயும் காட்டுறேன், காவல்துறையில் காட்டுறேன், நீதிமன்றத்தில் காட்டுறேன், பார்த்துக்கலாம். இந்த சூழ்நிலைக்கு பிறகு இங்கே வந்திருக்காருன்னா வேற வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கிறாரு. இதுதான் தன்னை காப்பாற்றும், குறைஞ்சபட்சம் எதிர்க்கட்சி தலைவராட்டு கொண்டு வரணும்னு வந்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட 65 எம்எல்ஏ சீட்டாவது வாங்கணும். டாக்டர் தமிழிசை அம்மையார் அவர் எடுத்த 3.7க்கு எல் முருகன் 20 சீட்டு வாங்கினார். அண்ணாமலை எடுத்த 11.4க்கு நயனார் நாகேந்திரன் 65 வாங்கணும். அப்போ தான் நயனார் நாகேந்திரன் மெரிட்டு நிற்கும். அண்ணாமலை மாற்றினது தவறு, நயனாரை போட்டது தவறு இல்லை, மாற்றணுங்கிற முடிவெடுத்தது தவறு. முடிவெடுத்த பிறகு ராமநாதபுரத்தில் 30%, திருநெல்வேலியில் 30% கொண்டு வந்த நயனாரை போட்டது தவறு நம்ம சொன்னால் நம்ம மனசாட்சிக்கு புறம்பா, உண்மைக்கு புறம்பா பேசுகிறோன்னு அர்த்தம். ஆனால் நயனார் செய்ய வேண்டியது என்ன? 3.7க்கு எல் முருகன் 20 சீட்டு வாங்கின மாதிரி 11.4க்கு 65 சீட்டு வாங்கணும். நயனாரால முடியலையா? நயனாரால முடியலையா? பிரச்சார குழு தலைவர், தொகுதி பங்கீட்டு குழு பேச்சாளராட்டு அண்ணாமலையை போடுங்க. அண்ணாமலை தலைமையில் தொகுதி பங்கீடு நடக்கட்டு, அண்ணாமலை தலைமையில் பிரச்சார குழு நடக்கட்டு. அண்ணாமலை தானே தொண்டனுக்கு தலைவனாக இருக்கிறான். காமராஜ் மாதிரி காந்தியே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கப்பட்ட காமராஜ் காங்கிரஸில் இருந்த மாதிரி, ராஜீவ் காந்திகிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண ஐயா மூப்பனார் மாதிரி அண்ணாமலை தானே இருக்கிறாரு. இன்னைக்குள்ள சூழ்நிலை பிஎம்ஓவுக்கு தெரியும். 2029 பாஜகவின் வெற்றி தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தேவை. அண்ணாமலை தேவைங்கிறது பிரதமர் மோடிக்கே தெரியுது. அப்போ 2029 எடப்பாடி கலத்தி விடாமல் இருக்கிறதுக்கு 10% மேலே பாஜகவுக்கு வாக்குக்கு தேவை. அப்போ 10% மேலே வாக்கு வரும்னா 65 சீட்டு வேணும். வெற்றி தோல்வி எப்படி இருக்கட்டு, 65 சீட்டு நின்னாதான் அண்ணாமலை எடுத்த அந்த வாக்குக்கு உரிய இடங்கள் கிடைக்கும். ஸோ ஏசி சண்முகம் பாஜக கூட இருக்கிறாரு, பாரிவேந்தர் பாஜக கூட இருக்கிறாரு, தேவநாதன் ஏதன் சிறைச்சாலையில் இருந்தாலும் நண்பர் பாஜக கூட இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் பாஜக கூட இருக்கிறார். யாரும் எடப்பாடி நம்பி எடப்பாடி கிட்ட போகலை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தாமரையில் எடுத்த வாக்குக்கு 65 எம்எல்ஏ சீட்டு வேணும். 65 எம்எல்ஏ சீட்டு இருந்தால் தான் இந்த 11.4% வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டிக்கு 65 சீட்டு பாஜகவுக்கு தேவை. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. சிலர் கைக்கூலிகளாக, ஒப்பினியேட்டடாக, பாஜக மோடியின் நலனின் அக்கறை இல்லாமல் சிலர் பேசுகிறாங்க. அதெல்லாம் தவறு. பாஜக, அண்ணாமலை தான் பாஜக, அவரோட எண்ண ஓட்டம் இங்கே செயல்பட்டால் தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு அமித்ஷா கூட்டம் நிரூபிச்சுட்டு, முருகன் மாநாடு நிரூபிச்சுட்டு. ஓகே, அவர் சொன்னது என்னன்னா, ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது, மதம் மாறி இருந்தீங்கன்னா திரும்பி வந்துடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதற்கு விமர்சனம்லாம் என்னென்ன வருதுன்னா, மதம் அரசியல் பண்ணுறாரு, மத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி வருது. எல்லாரும் ஒவ்வொரு விதமாக அரசியல் பண்ண தான் செய்வாங்க. ராமகோபாலன்ஜிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். என்னோட இந்த காலகட்டம்ங்கிறது 80களின் மிடில், ஒரு 86, 87 இருக்கும். பாலச்சந்தர் எம்எல்ஏ ஆன பிறகு பாலச்சந்தரை பற்றி பேசும்போது கோபால்ஜி சொன்னார், உடனடியாக கிடைச்ச புகழை அவரால் தாங்கிக்க முடியலன்னு சொன்னார். அப்போ அவர் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லும்போது, கம்யூனிஸ்ட்காரன் வயிற்றுக்கு வேலை இது கூலி உயர்வு எல்லாம் சொல்லும்போது, இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் இதுக்காக வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னார். ஏரல்ல இந்து முன்னணி மாநாட்டில்
ஹெட்கேவர் நூற்றாண்டு விழாவில் ஐயா தாளிங்க நாடார் பேசுகிறது, எனக்கு வயசாச்சு, சித்திரகுப்தன் ஏட்ட புரட்டுறான், சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், இளைஞர்களே இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னார். இந்த மாதிரி இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் காப்பாற்றப்படணும்னு வந்த ஒரு இளைஞர் தான் அண்ணாமலையை நான் பார்க்குறேன். ஸோ அண்ணாமலை அப்படி பேசுனதில் எந்த தவறும் இருப்பதாக நான் கருதலை. அவர் கட்சி அவர் கொள்கைக்கு தக்கன சரியான பாதையில் தான் அண்ணாமலை பேசுகிறாரு. விமர்சனங்கள் வரும். முருக மாநாடு நடத்தக்கூடாது, அரசியல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. நீங்கள் திராவிடம் தமிழ்னு திமுக கேட்குறாங்க, பிரபாகரன் தமிழ்னு சீமான் இது பண்ணுறாரு, கூலி உயர்வுன்னு கேட்டு இவங்க கம்யூனிஸ்டுகள் பண்ணுறாங்க, சமூக நீதி, சமூக எழுச்சி, சம உரிமைன்னு சோதரர் தொல்தர்மா பண்ணுறாப்புல, பாமக பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்யூவை எடுத்து பண்ணத்தானே செய்வாங்க. அப்போ இந்த நாடு, இந்த நாட்டின் ஒற்றுமை, இந்த நாட்டின் பண்பாடு, இந்த நாட்டின் கலாச்சாரம், அதை பாஜக எடுக்கிறாங்க. அண்ணாமலை அதை பேசுகிறார். இதில் என்ன தவறு இருக்கும்? பவன் கல்யாண் அவர்கள் கலந்துக்கிட்டாரு, முருகன் தான் என்னை வளர்த்தாரு, முருகனால தான் துணிச்சல் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொன்னார். இதற்கு எதிர்மறையாக வந்து வர்றது என்னென்னா, சேர்பர் அவர்கள் கேட்டார், பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மதம்னு ஒரு கேள்வி வருது. ஏன் வந்தார், என்ன விஷயம்? பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சொந்தம்னா, விபி சிங் வந்து பிரச்சாரம் பண்ணலையா, கலைஞருக்கு என்டி ராமராவ் 89 ஆதரவு கருத்தை நீட்டலையா, அது பேசுகிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஒரு பிறமொழி சமூக சகோதரர்கள் வாக்குகள் வந்து கலைஞருக்கு இல்லாத அளவுக்கு ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகுது. ஈரோடு கிழக்கு முன்னாடி நடந்த தேர்தல்னாலும் சரி, ஈரோடு கிழக்கு இப்போ நடந்த தேர்தலும் சரி, அது வெளிப்படையாக தெரியுது. சீமான் சேகர் பாபுவை விமர்சனம் பண்ணுறதும் பிறமொழியாளர் ஓட்டு ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகுது. அப்போ பிறமொழியாளர் ஓட்டு இந்த அணிக்கு வரணும்னா இங்கே ஃபேஸ் யாரும் இல்லை பிறமொழியாளர்கள் இதில். அப்போ ஒரு தெலுங்கானாவில், ஆந்திராவிலிருந்து ஒரு சிரஞ்சீவிக்கு தம்பி பவன் கல்யாண் வந்து பேசுகிறது ஒரு பலம் கொடுக்கும்னு அவங்க எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பாஜகவுக்கு வீகத்தை தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம தான் டெல்லி பாஜகவுக்கு கொடுத்தோம். அந்த அளவுக்கு அருந்ததியர்கள், நாயுடுகள் எல்லாம் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. ஸோ இப்போ அதை உடைக்கணும்னா ஏதாவது முயற்சி பண்ணணும் இல்லை. அதில் பவன் கல்யாணம் வச்சு முயற்சி பண்ணுறதுல தவறு இல்லை. ஓகே, இந்த முருகன் மாநாடு எந்தெந்த வகையில் சார் உதவும்? முருகன் மாநாடு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தைகளும் திமுக ஊழல், அண்ணா திமுக ஊழல் தாங்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை இதை லீடு எடுத்து நடத்தினார்னா இன்றைக்கி இந்த கூட்டம் எங்கேயோ போயிருக்கும். கடைசியில் சீமான் கிண்டல் அடிக்கூடிய நிலைமையில தானே இருக்குது. நீ என்ன தான் பழனிசாமியை கும்பிட்டாலும் பழனிசாமிகிட்ட தானே போய் நிற்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு இல்லை. அப்போ நான் தான் தனித்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக ஊழல், அண்ணா திமுக ஊழல், அங்கேயும் டாஸ்மார்க் இங்கேயும் டாஸ்மார்க்குன்னு பாஜக எதை சொல்லி ஓட்டு எடுத்தாங்களோ அந்த இஷ்யூவை சொல்லி நான் தான் இருக்கேன்னு சீமான் சொல்கிறார். என்ன இதில் லாபம்னா 65 சீட்டு இல்லாமல் பாஜக ஓட்டு வராது. சபார்டினேட்டாக போனாலும் உருவத்தை இழக்க மாட்டோம். 2க்கு 1 அது பாஜகவுக்கு ஒரு லாபம். அது எடப்பாடி கொடுத்து தான் தீரணும், கொடுப்பாருன்னு நம்புவோம், பொறுத்திருந்து பார்ப்போம் அதை. ஏன்னா கொடுக்கலன்னா அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போகும். ஏன்னா பிஜேபிக்கு பிராண்டிங் டீம் இருக்குது, இன்டர்னல் சர்வே டீம் இருக்குது. எடுத்து பாருங்கள் இந்த நாடார்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி இங்கே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ நீங்கள் பிஜேபி ஒரு பெரிய சக்தியாக, அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராக வச்சாதான் இந்த நாடார் வாக்குகள்லாம் வந்து பாராளுமன்றத்துக்கு மோடி போட்டோம், சட்டமன்றத்துக்கு ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போட்டோம்னு போகாமல் சட்டமன்றத்துக்கும் நாம் பாஜக உரிய அங்கீகாரத்துக்குரிய சீட்டு கிடச்சிடுச்சு, அதனால் நாம் என்டிஏக்கே ஓட்டு போடுவோன்னு வருவாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு விஷ் பண்ணலை, இந்த மாதிரி சில தலைவர்கள் சொன்னீங்க விஷ் பண்ணலன்னு. ஆனால் இந்த பக்கம் பார்க்கும் பாஜகவை சேர்ந்த தமிழிசை அவர்கள் வந்து அவர்களுடைய படம் பேர் எல்லாமே சொல்லிட்டு ஜனநாயகனை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் தொடர்ந்து இந்த விஜயை வந்து கூப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க? பிஜேபி ரொம்ப வீக்கனாக இருக்குங்கிற மாதிரி காட்டுறாங்க. பண்ணிட்டு வராங்க. பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காட்டுறாரு அண்ணாமலை. 3.7 எடுத்த தமிழிசைகிட்ட வேற என்ன மனப்பான்மை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அண்ணாமலையும் விஷ் பண்ணியிருக்காரு விஜய்க்கு, ஒரு நார்மல் விஷ், தப்பு இல்லை. இவங்க நீங்கள் அதை பார்த்துருந்தீங்களா? வாழ்த்து தெரிவிக்கிறது தவறு இல்லைங்க, வாழ்த்து தெரிவிக்கிறது தவறு இல்லை. அது அரசியல் நாகரிகம், பண்பாடு. நானே தெரிவித்தேன் எல்லா இடத்துலையுமே, அந்த வார்த்தையை தாண்டி போகல. இப்போ சீமான் வாழ்த்து தெரிவித்த மாதிரி தான் நான் தெரிவித்தேன். தம்பி விஜய் நல்ல ஆரோக்கியத்தோடு நீடுபடி வாழ்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சீமான் தம்பி விஜய் நல்ல டான்ஸர், நல்ல ஃபைட்டர், நல்ல காமெடியன், நல்ல ஸ்டண்ட் மாஸ்டர், நல்ல பெர்ஃபார்மர், தம்பி திரையுலகில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாழ்த்துக்கள்னு வாழ்த்திட்டார். அவர் அரசியல்வாதியாக விஜய சீமான் மதிக்கலை, இன்னும் அவர் அரசியல்வாதியாக நிரூபிக்கலை. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கிறார்.
வன்னியர் பறை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சீமான் இறங்கி அடிக்கிறார். ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு களத்துக்குள்ளே நிற்கிறார். களத்துக்குள்ளே வர முடியாமல் பின்னங்கால் பரடி பிற ஓடுறார். ஈரோடு கிழக்குக்குள்ளே பாஜகவே நிற்காம சீமான் தான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜின் வார்த்தைகளுக்கு மாற்றுன்னு களத்தை விட்டு போடும்போது சீமான் களத்துக்குள்ளே நிற்கிறார். அந்த களத்துக்குள்ளேயும் விஜய் வரல. அப்போ இதுவரை அரசியல் ரீதியாக களத்துக்குள்ளே வராதவரை ஒரு சினிமா ஹீரோவாக காட்டி சீமான் வாழ்த்துறார். அன்புமணி வாழ்த்துறார். அன்புமணிக்கு விஜய் ஆப்ஷன் நோக்கம் இருக்கு. நம்ம நேயமா பேசுறோம். பலன் நிரூபிக்காத விஜய அன்புமணி ஒரு ஆப்ஷனா எடுக்கிறார். கூட்டணி. ஆமா, ஜான் ஆரோக்கியசாமி மிடில் மேன். மாற்றம் முன்னேற்றம் ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணிக்கு வேண்டியவர், விஜய்க்கு வேண்டியவர். அன்புமணிக்கு பிரியாரிட்டி எடப்பாடி கிட்ட 35 to 40 சீட்டா இருக்கலாம். ஆனா எடப்பாடியை மறக்கிறதுக்கு, ரேட்டில் பண்றதுக்கு விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சு விஜய் ஒரு அரசியல் சக்திங்கிற இதையும் கொடுக்குறார். ஸோ அதில் ஒரு நோக்கம் இருக்கு. அன்புமணிக்கு இதில் ஒரு சாதுரியம் இருக்குது. அன்புமணிக்கு ஓட்டு ஆன்டி ஸ்டாலின் ஓட்டு. ஏன்னா ஸ்டாலினோட அன்புமணி பெரிய திறமையானவர்னு டாக்டர் ஐயா அன்னைக்கு தன் மகனை இன்ற பொழுதில் பெருது வைக்கும் தன் மகனை சடோன் என கேட்டதாயின்னு ஸ்டாலினோட பெரியவர் யா மகன்னு அவர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் ஜான் ஆரோக்கியசாமி வச்சுக்கிட்டு காசு கொடுத்து தான் ப்ரமோட் பண்ணார். என்ன வறுத்து வந்தாங்க. அப்போ கலைஞர் தான் சிஎம் கேண்டிடேட்டு. அப்போ அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டு. அது தெள்ள தெளிவாக அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் ஸ்டாலின் எதிர்ப்பை அன்புமணி பேசி 4 அமைச்சராகனு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடிய விஜயும் அரவணைச்சு 50-50 117 117ன்னு ஒரு அணி கட்டலான்னு அவர் முயற்சி பண்ணலாம். அன்புமணி, சிஆர் பாஸ்கரன் போன்றவங்களும் அதில் இருக்கதா சொல்கிறாங்க. அவர் இதில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் சிஏ எதிர்ப்பு சொல்கிறாரு, வக்போர்டு எதிர்ப்பு நிற்கிறாரு. கழிஞ்ச 4 நாளைக்கு முன்ன கூட மத்திய அரசையும் மாநில அரசையும் கடுமையாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அவரே இதுவரை எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றிட்டார். அவர் தன் நிலைப்பாட்டில் இதுவரை உறுதியாக தான் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் வாங்க வாங்கன்னு வாழ்த்து தெரிவிக்கிற ரவீந்திர சாமி தெரிவித்தா அது நாகரிகம், பண்பாடு. நீங்கள் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறது பாஜகவை 2019 பாஜக தமிழிசை அம்மையார் காலத்தில் போச்சு இல்லை, அந்த காலத்துக்கு தமிழிசை அம்மையார் உருவாக்கி விட்டுருவாங்கன்னு தான் தோணுது. முன்னாடி நயினார் அவர்களும் கூப்பிட்டு இருந்தாரு, விஜய் அவர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு இருந்தாரு. உங்களை திட்டுறவரை கூப்பிட்டா அதுதான் அர்த்தம். உங்களை திட்டுறவரை கூப்பிட்டா அதுதான் அர்த்தம். பலன் நிரூபிக்காத அவருக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க பலகீனமாயிட்டீங்கன்னு அர்த்தம். அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க யார் சொன்னாலும். இப்போ சீமானை கூப்பிட்டாங்க. சீமான் இன்னைக்கு நீங்கள்லாம் டம்மி தான், ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் 3 பேரும் தான் ஆளுங்க, 3 பேரும் தான் சிஎம் கேண்டிடேட்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். நீங்க கேட்டதுக்கு நீங்கள்லாம் சபார்டினேட் போட்டு நான் பிரைமரி, நான் சிஎம் கேண்டிடேட்டு, நீங்க என்னதான் பண்ணாலும் பழனிசாமி பின்னாடி போயிருக்கணும்னு உங்களை நக்கல் அடிச்சுட்டு போயிட்டார். ஸோ நீங்கள் கூப்பிடும்போது அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும்? மரியாதை இருக்குமா? மரியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அது அர்த்தம் உள்ளதுன்னு கண்ணதாசன் எடுத்து பாடியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு விஜயை கேட்டு பல்பு தான் வாங்கிட்டு இருக்கீங்க. சரி, கடைசியாக ஏதாவது எடப்பாடி முடிவுக்கு ஒரு வந்துடுவாரான்னு நப்பாசப்படுறீங்க. வேறு என்னத்தை சொல்ல உங்களை? ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.